இன்று நமது ஏஎம் காதர் யூடியூப் சேனலில் மங்களம் சங்கீதா திரையரங்கில் மதியம் இரவு காட்சியாக திரையிடப்படும் சிறை படத்தின் திரை விமர்சனம் பார்க்கலாம். சிறை என்ற தலைப்பே நம்மை சிந்திக்க வைக்கிறது. இது வெறும் கம்பிகளுக்குள் நடக்கும் கதை அல்ல. மனித மனம் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது, அதிகாரம் எப்படி மனிதநேயத்தை நசுக்குகிறது என்பதை கூறும் ஒரு தீவிரமான சமூக திரைப்படம். திரைப்படம் சிறைச்சாலையின் இருண்ட சூழலை மிக இயல்பாக காட்டுகிறது. கைதிகளின் அன்றாட வாழ்க்கை, அவர்களுக்குள் இருக்கும் பயம், வேதனை, கோபம், நம்பிக்கை ஆகிய அனைத்தும் நுணுக்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறை அதிகாரிகளின் அதிகார அத்துமீறல்கள், மனித உரிமைகள் எவ்வாறு காலடியில் மிதிக்கப்படுகின்றன என்பதை காட்டும் காட்சிகள் பார்வையாளர்களை உலுக்குகிறது. முக்கிய கதாபாத்திரத்தின் நடிப்பு படத்தின் முதுகெலும்பாக உள்ளது. எந்த பெரிய வசனங்களும் இல்லாமல் முகபாவனைகள் மூலமே வலியை உணரச் செய்கிறார். துணை நடிகர்களும் தங்கள் பாத்திரங்களை மிக இயல்பாக செய்துள்ளனர். இதனால் கதையின் நம்பகத்தன்மை மேலும் வலுப்பெறுகிறது. இவரும் அவரும் ஒருவன் விசாரணை கைதியாகவே இருக்கிறான். இயல்பாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறைவாசத்துக்கு அதிகமான காலம். அதன் பின்னணி நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகள், போதுமான நீதிமன்றங்கள் இல்லாமை, துறைகள் சார்ந்த மெத்தனம் போன்றவை மட்டுமல்ல, அவன் பெயர் அப்துல் என்பதுதான். கூர்மையாகவும் கச்சிதமான அளவோடும் மதமாச்சரிய பார்வையை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இடைவழியில் அவர்கள் எதிர்கொள்ளும் காவல் நிலைய அதிகாரி கேட்கிறார், கைதியை அழைத்துச் செல்கிற போது விதிமீறலாக துப்பாக்கியில் தோட்டாக்கள் நிரம்பியிருப்பது ஏன்? ஐயா, அக்யூஸ்ட் ஒரு முஸ்லிம், அதனாலதான் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அதுக்கு என்று கேட்கிறார் அதிகாரி. அயோத்தி படத்தில் கதாநாயகன் தன் பெயர் என்ன என்று கடைசியில் சொல்வானே, அதேபோல் அந்த அதிகாரி தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த காட்சியை கடந்து செல்ல முடியாமல் வலி உணர்வு ஏற்படுகிறது. ஒளிப்பதிவு சிறையின் மூச்சு திணறும் சூழலை அழுத்தமாக உணர வைக்கிறது. குறைந்த வெளிச்சம், குறுகிய அறைகள், மூடப்பட்ட கதவுகள், ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் பார்வையாளரையும் சிறைக்குள் அடைத்தது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன. பின்னணி இசை அதிகமாக இடையூறு செய்யாமல் காட்சிகளின் உணர்வுகளை மெதுவாக தூக்கி நிறுத்துகிறது. திரைக்கதையில் சில இடங்களில் மெதுவான நகர்வு இருந்தாலும் அது கதையின் கனத்தை உணரச் செய்வதற்காகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது வேகமான பொழுதுபோக்கு படம் அல்ல, நம்மை சிந்திக்க வைக்கும், கேள்விகள் கேட்க வைக்கும் படம். மொத்தத்தில் சிறை மனித நேயத்தை, நீதி என்னும் கருத்தை, சுதந்திரத்தின் மதிப்பை நம்மிடம் மீண்டும் நினைவுறுத்தும் ஒரு முக்கியமான திரைப்படம். இது பார்த்து முடிந்த பிறகும் மனதில் நீடிக்கும், சமூகத்திடம் கேள்வி கேட்க வைக்கும் ஒரு படம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஎம் காதர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஆதரவை தொடருங்கள்.